9,000 கோடி ரூபாய் செலவுல மேகதாது அணைய கட்டுறதுக்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சி செஞ்சு வருது. கர்நாடகா மாநிலம் ராமபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கனகபுரால மேகதாது என்ற இடம் அமைஞ்சிருக்கு. மேகதாதுங்கிறத கர்நாடகத்துல மேகேதாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடம் நம்முடைய ஒகேனக்கலிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும், பெங்களூரிலிருந்து 110 கிலோமீட்டர் தூரத்திலும் மேகதாது அமைஞ்சிருக்கு. மிகுந்த சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இடத்துல 9,000 கோடி ரூபாய் செலவுல மேகதாது அணைய கட்டுறதுக்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சி செஞ்சு வருது. மேகதாது அணை திட்டம் மூலமாக 67 டிஎம்சி தண்ணீரை சேமிப்பது, பெங்களூருக்கு இங்கிருந்து குடிநீர் தேவைக்காக தண்ணீரை கொண்டு செல்வது, 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான புனல் மின் நிலையத்தை அமைப்பது, இதுதான் கர்நாடக அரசுடைய திட்டமா இருக்கு. மைசூர் சமஸ்தானத்துக்கும் சென்னை மாகாண அரசுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 1892ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் 2 அரசுகளுக்கும் இடையே போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டின், அதாவது சென்னை மாகாண அரசின் அனுமதி இல்லாமல் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்டக்கூடாது. 1892ஆம் ஆண்டு போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் சென்னை மாகாண அரசுக்கும் இடையே போடப்பட்டது. அது என்ன ஒப்பந்தம்னா, ஆண்டுதோறும் சராசரியாக 575 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் வழங்குவது அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். ஒரு கட்டத்தில் இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் கர்நாடகம் மீறியது. காவிரியின் துணை நதிகளான ஹேமாவதி, ஹாரங்கி ஆகியவற்றின் குறுக்கே அணைகளை கட்டியது கர்நாடக அரசு. இதன் விளைவு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்த தண்ணீர் தடைப்பட்டது. தமிழகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் தொடர்ந்து முறையிட்டு வந்தது. அத்தோட உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தது. தமிழக அரசின் இந்த தொடர் முயற்சிகளின் விளைவாக காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. காவிரி நடுவர் மன்றம் இந்த பிரச்சனை குறித்து முழுமையான விசாரணையை நடத்தியது. உச்சநீதிமன்றத்திலும் முழுமையான விசாரணை நடைபெற்றது. காவிரி நடுவர் மன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பை வழங்கிவிட்டது. உச்சநீதிமன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பை வழங்கிவிட்டது. ஆனா இந்த 2 இறுதி தீர்ப்புகளிலும் சொல்லப்பட்டபடி கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வழங்குவதே இல்லை. கர்நாடகத்தில் அபரிமிதமான மழை பொழிந்து அங்குள்ள அணைகளெல்லாம் நிரம்பி அங்கு தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது அப்படிங்கிற சூழல் உருவான பிறகு அங்கு தண்ணீரை திறந்து விடுகிறார். அந்த தண்ணீர் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வருது. அதாவது கர்நாடகம் தமிழ்நாட்டை ஒரு வடிகால் போல பயன்படுத்துகிறது. மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு இங்க தான் அதுக்கான காரணம் இருக்கு. இப்ப அது உபரி நீரா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. மேகதாதுல அணை கட்டினா அந்த உபரி நீர் அப்படியே தமிழகத்தோட நின்று போயிடும், தமிழ்நாட்டுக்கு வராது. தமிழ்நாட்டோட அச்சத்துக்கும் எதிர்ப்புக்கும் இதுதான் காரணம்.